இவை இல்லாமல் தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பணிக்காக தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அகில இந்தியா முழுவதுமே தேர்தல் பணிகளில் மற்ற அரசியல் கட்சிகள் களத்திற்கு வருவதற்கு முன்பாகவே வேட்பாளர்களை அறிவித்து தேர்தல் பணிகளை 195 இடங்களில் ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சி துவக்கிவிட்டது. தமிழகத்திலேயும் எல்லா பாராளுமன்ற தொகுதிகளிலேயும் தேர்தல் பணிகள் வேகம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலும் தேர்தல் அலுவலகங்கள் அமைக்கப்பட்டு தேர்தல் பணிக்குழுக்கள் நியமிக்கப்பட்டு முழுவீச்சிலே பாரதிய ஜனதா கட்சி தேர்தலை சந்திக்க தயாராகிக் கொண்டிருக்கிறது. வெகு நிச்சயமாக இந்த முறை தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் வெற்றி கனிகளை குவிப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போது இருக்கின்ற தேர்தலில் முக்கியமான கேள்வி என்பது யார் இந்த நாட்டினுடைய அடுத்த பிரதமர் என்பதுதான். அடுத்த பிரதமராக 10 ஆண்டுகள் சிறப்பாக பணிபுரிந்து இந்த நாட்டை உயர்த்திக் கொண்டிருக்கின்ற, இந்த நாட்டை முன்னேற்றிக் கொண்டிருக்கின்ற பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக வேண்டும் என்பதுதான் இந்த தேர்தல். அதனால் தமிழகத்தினுடைய தேர்தல் களத்திலே நாங்கள் வைப்பது ஒரே ஒரு கேள்விதான், இந்த நாட்டின் பிரதமராக யார் வர வேண்டும், அதற்கு வாக்களியுங்கள். எங்களிடம் தேசிய ஜனநாயக கூட்டணியிடம் இருக்கின்ற பிரதமர் வேட்பாளருக்கு சரிசமமாக இன்று ஒரு வேட்பாளர் கூட நாட்டிலேயே கிடையாது. அப்படி இருக்கின்ற சூழலில் தமிழகம் தேசியத்தின் பக்கம் திரும்புவதற்கான ஒரு நல்ல சூழல் உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் எங்களுடைய பணிகளும் பல மடங்காக அதிகரிக்கும். ஏனென்றால் அதற்கு தகுந்த மாதிரி கட்சியினுடைய உறுப்பினர்களும் கட்சியினுடைய செயல்பாடும் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. வெகு நிச்சயமாக எங்களுக்கெல்லாம் அந்த வெற்றியை பிரதமரிடம் ஒப்படைக்க வேண்டும், அதை அவரிடம் கொடுக்க வேண்டும் என்பதில் நாங்களும் ஆவலாக காத்துக் கொண்டிருக்கிறோம். கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறத பொறுத்த வரைக்கும் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய சூழல், தேர்தல் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்கிற வரைக்கும் கூட கூட்டணிகள் வருவார்கள். இதற்கு முன்பாக நாங்க பார்த்துட்டோம். அதனால இன்றைக்கு இருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி இந்திய அளவில் இருக்கின்ற அந்த கூட்டணியோடு இணைவதற்கு பல்வேறு மாநிலங்களில் கட்சிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் டெல்லியில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் புது கட்சிகள் வந்துட்டு இருக்காங்க. அதனால் தேர்தல் நெருங்குகின்ற பொழுது களத்திலே இந்த பக்கம் முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான சேனையோடு இருப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். திமுக தொகுதி பங்கீடோட எல்லாமே முடிச்சிட்டாங்க. காங்கிரஸ் கூட எங்க முடிச்சாங்க? காங்கிரஸ் கூட லாஸ்டா 10 தொகுதி கொடுக்கறதா வேணுகோபால் காங்கிரஸ் போடதா சொல்லியிருக்காங்க. நடக்கட்டும். பாஜகவும் அதிமுகவும் இந்த விஷயத்துல பின்தங்கி இருக்குன்னு சொல்லி திமுக சொல்றாங்க. ஏங்க திமுக அவங்க நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம் இவ்வளவு இருக்கிறோம்னு சொல்லவங்களோட அவங்க இதுவரைக்கும் இருந்த கூட்டணி விஷயத்தையே இத்தனை தொகுதிகள் என்னென்ன இன்னுமே இழுபடியில இருக்குது. காங்கிரஸ் நீங்க வராங்க முதல்ல போட்டு பார்ப்போம். இன்னும் விசிகோட விஷயம் தெரியல. அதனால கூட்டணி அப்படிங்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியோட எத்தனை கட்சி தலைவர்கள் சேர்ந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாள் உங்க முன்னால பாக்குறீங்க. அதனால் எங்கள் பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது மட்டுமல்ல, வெற்றிக்கான கூட்டணியும் எங்க பக்கம் தான் இருக்கு. தமிழகத்தில் எத்தனை பாஜக வேட்பாளர் சொல்லுவாங்க கட்சி தலைமைதான் தோரணையமா உங்க கணிப்பு 20, 30, 25 அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்கும். நாங்க என்னென்னவெல்லாம் எதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் நிற்க வேண்டும் அப்படிங்கிற பட்டியலை தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கோம். முதல் கட்டமாக என்னென்னவெல்லாம் தொகுதிகள் நாம கட்டாயம் நின்றாக வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசியிருக்கிறோம். கோவையிலிருந்து யார் பேர் கொடுத்துருக்கோம்? கோவையிலிருந்து யாரெல்லாம் கட்சி தொண்டர்கள் சொன்னாங்களோ எல்லாரும் பேரையும் கொடுத்துருக்கோம். கோயம்புத்தூர் எப்படி இருக்குங்க பாஜக? பாஜகவுக்கு நீங்க பாஜக எம்எல்ஏ கிட்ட கோயம்புத்தூர் எப்படி இருக்குன்னு கேட்டா நாங்க என்ன சொல்றது? பிரமாதமா இருக்குது. வெற்றி நிச்சயமாக பாரதிய ஜனதா போதை பொருள் கடத்தல் ஜாபர் கைது பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டில் அரசியல் நிச்சயமாக கடும் விளைவுகளை ஏற்படும். ஏனென்றால் போதைக்கு எதிராக, அதுவும் குடிக்கு எதிராக மக்களுக்கு ஒரு நீண்ட காலமாக, அதுவும் குறிப்பா பெண்களுக்கு எப்ப அந்த டாஸ்மாக் கடையை மூடுவாங்கன்னு மக்களுக்குள்ள பெண்களுக்கு ஒரு உள்ள நெருப்பு கண்ணந்து கொண்டு இருக்கிறது. இப்ப 10ஆவதுக்கு குழந்தைகளை கெடுக்கக்கூடிய போதை பொருட்களுடைய நடமாட்டம், அதுவும் ஆளுங்கட்சியோட ஆதரவோடு இருக்கின்ற ஆட்கள் செய்கிறார் அப்படிங்கிறது கடுமையான அதிர்ச்சிக்குள்ள. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்கனவே பெண்களோட ஆதரவு பெருசா இல்ல. அப்படி இருக்கின்ற பொழுது இவங்க சொன்ன மாதிரி டாஸ்மாகையும் மூடல, 10ஆவதுக்கு குழந்தைகளை கெடுக்கிறதுக்கு போதை பொருள் விற்கிற ஆளையும் கூட வச்சுட்டு இருந்திருக்காங்க. இன்றைக்கு அதனோட தொடர்புகள் எங்க போயிருக்கு? உள்நாட்டுல மட்டும் இல்லைங்க, உலக அளவுல விருந்த தொடர்புகள் இருக்கக்கூடியவங்களே இவங்க கூட வச்சுட்டு இருக்காங்க.
பாண்டிச்சேரியில் அந்த 9 வயசு குழந்தைங்க பாலியல் கொண்டிருக்காங்க. அதுவும் அந்த போதைப் பொருள் அவங்க உட்கொண்டு தான் அந்த குழந்தை மேலே வந்து கடுமையாக வந்து இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு மனசை வந்து உழுக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம போதைப் பொருளுக்கு எதிராக ஏதெல்லாம் இயக்கத்தை முன்னெடுக்க வேண்டி இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் மாற்றம் கண்ணு முன்னால பச்சிளம் குழந்தைகள் அதுகளெல்லாம் இந்த மாதிரி கொடூரமா சிதைக்கின்ற பொழுது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய ஒரு மனதை உலுக்குகின்ற நிகழ்வாக இருக்கிறது. அதனால் அந்த நிகழ்வை பொறுத்தவரை கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். நிச்சயமா அங்க இருக்கிற அரசு அதற்கான முயற்சிகள் எடுத்துட்டு எந்த காரணம் கொண்டும் இம்மாதிரியான ஒரு சமூக மனவியாதை கொண்ட நபர்களை வந்து போதைப் பொருள் ஊக்குவிக்கிறது அப்படிங்கறதா இங்க நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். அதனாலதான் அதுக்கு எதிராக நிக்கிறோம். இளைஞரணி சார்பாக கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லா கல்லூரிகள் முன்பாக போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க திங்கட்கிழமையில. இந்த மாதிரியான ஒரு அரசியல் கட்சியும் நாங்க அந்த சமூக விஷயங்களை எடுத்துக்கிறோம். நீங்கள் நலமான ஒரு கேள்வியோட அதான் நாங்க எல்லாருமே சொல்லுவோம், நாங்க நல்லா இல்ல நாங்க நல்லா இல்லன்னு எல்லா மக்களும் சொல்றாங்களே. அரசியல் கட்சிக்காரங்க சொல்றீங்க, சாதாரண மக்கள் சொல்றாங்க. நீங்க ரொம்ப பிரமாதமா இருக்கீங்களா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையாமா, நீங்க நலமானு சொல்லி முதலமைச்சர் கேட்கிறாரு. நல்லா இருக்கிறமா நாம பக்கத்துல இந்த பக்கம் பார்த்தா அது கோயம்புத்தூர்ல பார்த்துட்டா குப்பை எடுக்க மாட்டேங்கிறாங்க. டாஸ்மாக் கடைகளை முக்கியமான இடங்கள்லயா ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கரண்ட் பில்லு மாசம் கொரோனாச்சுன்னு சொன்னா மளிகை சாமான் வாங்குறமோ இல்லையோ கரண்ட் பில்ல பார்த்தா மளிகை சாமான குறைச்சுக்கிறாங்க. சொத்து வரி உயர்வு, பத்திரப்பதி உயர்வு, ஒரு டிபார்ட்மெண்ட் விட்டு வைக்கலைங்க. அதனால நீங்கள் நலமானா முதலமைச்சருடைய குடும்பம் மட்டுமே நலமாக இருக்கிறது. அதை தாண்டி ஒன்று தமிழ்நாட்டில் நல்லா இல்லை. ஒரு மிஷனுக்கு 1000 கார்டு கொடுக்கலாம். நாங்க 1000 குடும்பத்துக்கு நாங்க கார்டு கொடுக்கிறோம். இதுல இல்லாம ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டா, நாங்க வந்து இந்த பகுதியில இல்ல, எங்க கார்டு வந்து வரல அப்படின்னு சொன்னா கூட உங்க கடைகளுக்கு வர்ற யாராவது நல்ல தண்ணி குடிக்கணும்னு சொன்னா அவங்க ஒரு பாட்டில் எடுத்துட்டு வந்து ஒரு பட்டர் அழுத்தினா போதும், நல்ல தண்ணி அவங்க பாட்டில் எடுத்து. இந்த ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க அவங்களோட தண்ணி பாட்டில் தீர்ந்துடுச்சுன்னா உடனே வந்து மிஷின்ல போட்டு தண்ணியை நிரப்பிட்டு போயிடலாம். யாரு தண்ணி தாகத்தோட இருந்தாலும் இந்த பகுதிக்கு வந்தா இந்த மிஷின் மூலமா நல்ல தண்ணிய அவங்க விலை கொடுத்து வாங்காம இந்த தண்ணி எடுத்துக்கிறதுதான் இந்த பிரயோஜனமாகிற மாதிரி நாங்க இதை பண்ணிடுறோம். சரிங்களா? அதனால இந்த பகுதியில சாதாரணமா வரவங்களுக்கும் சரி, குடியிருக்கிறவங்களுக்கும் சரி, கடை இருக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாத்துக்கும் நல்ல சுத்தமான குடிநீர் இந்த இயந்திரம் வாயிலா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை ரொம்ப நல்லா ஏற்பாடு பண்ணி கொடுத்த தப்புக்குளம் மண்டலுடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னோட மனப்பூர்வமான நன்றிகள். உங்களுக்கு எல்லாத்துக்கும் கார்டு கொடுப்பாங்க. ஆனா நீங்க அதுக்கான பேரு, உங்களோட போன் நம்பர், அட்ரஸ் எல்லாத்தையும் கரெக்டா வாங்கி கொடுக்கணும். சரிங்களா? யார் இந்த பகுதியில் இதை பாத்துக்கிறாங்க? சானியா கிட்ட யார் வேணும்னாலும் கார்டு கேட்டுக்கோங்க. ஓகே, சரிங்க, நன்றி. எல்லாரும் கார்டு எல்லாம் கார்டு எடுத்துட்டு இங்கே வச்சிருக்கேன். அங்க பாருங்க. இதுல யாரா 2 பேருக்கு மட்டும் நான் பாரு கொடுத்துறேன். அதுல பேர் இருக்கு, படிங்க. அப்படி வாங்க அக்கா, அப்படி வந்துருங்க அக்கா. அக்கா இப்படி வந்துடுறாங்க. பார்த்து வாங்க, ஒயர் பார்த்து பார்த்து வாங்க, பார்த்து வாங்க. பாருங்க. இது எத்தனாவது விஷயம் பா? நம்மளது வாட்டர் ஏடிஎம் 8 9.